என்னக்கா காலங்கட்டல எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க? அட ஆமா சின்ன பொண்ணு, வீட்ல நேரமே போக மாட்டீங்க. அதான் நீ என்ன பண்றன்னு பார்க்கலான்னு வந்தோம். அப்படியா? சரி, நீ காலையில என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? என்ன சின்ன பொண்ணு நடந்துச்சு? இன்னைக்கு காலையில நான் எந்திரிச்சதே ரொம்ப லேட்டுக்கா. சரி, என்ன திட்டவே இல்ல எங்க மாமியாரு. அப்புறம் இப்ப எனக்கு காஃபி போட்டு தரேன்னு சொல்லிருக்காங்க. பெருமன்னம்மா, அதானே எங்க மாமியார்ல ஒரு நாள் இப்படி சொன்னது இல்லையே. என்கிட்டயும் இப்பதான் இவங்க முத நேரம் சொல்றாங்க. ஏதோ வேலை ஆக வேண்டியது இருக்குன்னு நினைக்கேன். ஆமா சின்ன பொண்ணு, கவனமா இரு. ஐயோ சின்ன பொண்ணு, கொஞ்சம் இங்க வா. ஐயே, என்ன ஆயிட்டுன்னு தெரியலையே. இந்த வரண்டா. எத்த என்ன ஆயிட்டு? எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? இங்க பாரு மருமகளே, உனக்கு ஆசாசியா காபி போடலான்னு பார்த்தா பால் எல்லாம் தெரிஞ்சிட்டு. இவங்களே இன்னைக்கு ஒரு நாள் தான் காஃபி போட்டு தரேன்னு சொன்னாங்க. அதிசயமா, அதுவும் இப்படி ஆயிட்டா? ஐயா எத்த, சரி விடுங்க, என்ன பண்றது? இதை தூக்கி கீழே கொட்டிட்டு வேற பால்ல காஃபியை போட்டு தாங்க. இல்லம்மா, இருந்த எல்லா பாலையும் ஊத்திட்டேன். ஐயா சின்ன பொண்ணு பாவம் நாள முடி. ஆமாக்கா, அவங்க அத்தையே இன்னைக்குதான் அதிசயமா போட்டு தரேன்னு சொன்னாங்களாம். அதுவும் இப்படி ஆயிட்டு. என்னது? கீழே தூக்கி ஊத்த போறீங்களா? ஆமாட்டி, கெட்டு போன பாலை வச்சு என்ன பண்றது? அம்மா, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க. ஏன் நீ இன்னைக்கு நான் உங்களுக்கு ரசகுல்லா செஞ்சு தரேன். என்ன எத்த, இத அமத்தி போடுங்க. ரசகுல்லா செய்யற ஆளை பாருங்க. எம்மா தாயே, நீ ஒன்னத்தையும் பண்ண வேண்டாம், அடுப்பாங்கரைய ரெண்டு ஆக்குறதுக்கா. அம்மா, நீங்க எதுக்குமா பதறீங்க? நான் ரசகுல்லா சூப்பரா செய்வேன். ஏய் சின்ன பொண்ணு, அத செஞ்சு தரேன்னு சொல்றாளே டீ, செய்ய சொல்லு, சாப்பிட்டு பாப்போமே. எக்க, உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது, அமைதியா இருங்க கொஞ்சம். சின்ன பொண்ணு செய்ய சொல்லு. எத்த, நீங்க சும்மா இருங்க. நீ செய்ய ராசாதி, செஞ்சு எங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுன்னா நாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். சரி அண்ணி. அதெல்லாம் இந்த பால்ல உள்ள தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரசகுல்லாக்கு உருண்டை பிடிக்க வேண்டியதா. ஏன் மகளே, முத நேரம் சமையல் பண்றேன்னு வந்திருக்கியேமா? ஐயோ, பெருமையா இருக்கு அம்மாக்கு ரொம்ப. என்ன மகளே, என்ன ஆயிட்டு? எம்மா, முத நேரம் சமையல் பண்றேன்னு வந்திருக்கேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எம்மாடி, இவன் நடிப்புக்கு ஒரு அளவே இல்லையா? ச்சே. அக்கா, நீங்க எல்லாம் உட்காருங்க, கொஞ்சம் இப்படிதான் இவன் நடிச்சுக்கிட்டு இருப்பா பாருங்க, உட்கார்ந்து பாருங்க அக்கா. சரி சின்ன பொண்ணு. எம்மா மகளே, எந்திரிச்சுக்கோ தாயி. இவன் என்ன மேல பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கா? ராதிகா, என்னம்மா பண்றீங்க? ஏன் நீ முத நேரமா சமையல் பண்ண போறல, அதுக்கு தான் நீ வேண்டிட்டு இருக்க. ச்சே, என் மக எவ்வளவு பக்தி பரவசமா இருக்கா. அப்படியா? சரி சரி, ரசகுல்லா பண்ண ஆரம்பிங்க. இந்த பண்றேன் நீ. ஏம்மா மகளே, என்ன பண்ற? அம்மா, இதுக்குள்ள இருக்க தண்ணி எல்லாம் எடுக்கணும்ல, எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு இருக்கேன். ராதிகா முத நேரம் செய்றது நல்லா செய்வா போலயே. ஆமாக்கா, நல்லா ருசியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏக்கா, இப்படிலாம் என்ன ரொம்ப பெருமையா பேசாதீங்க. சிறிது நேரத்துக்கு பிறகு அடுத்து ராதிகா என்னமா பண்ணணும்? நீ உருண்டையை பிடிச்சு முடிச்சாச்சு. இப்ப இந்த உருண்டைய கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள தூக்கி போடணும். என்னது, கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள ரசகுல்லாவை தூக்கி போட போறியா? ஆமாக்கா, ஏன் என்ன ஆயிட்டு? ரசகுல்லாவை எண்ணெயிலயா போட்டு பொரிப்பாங்க? சீனி பாவுல தானமா போடுவாங்க. அக்கா இல்ல, நான் பார்த்திருக்கேன் யூடியூப்ல, இப்படிதான் செய்வாங்கக்கா. அப்ப சரி. ஏம்மா, நீ அமைதியா இரு, உனக்கு எதுவும் தெரியாம நீ பேசாத நாலு முடி. சரி, அடுப்ப பத்த வச்சிர வேண்டியதா. இன்னைக்கு நம்ம விட்டை இறக்கி நம்ம யாருன்னு இந்த ஊருக்கே காட்டணும். அவ்வளவுதாம்மா, உருண்டை எடுத்து ஒண்ணு ஒண்ணா எண்ணெய்க்குள்ள இறக்க வேண்டியதா. சரி ரசதி, ஒழுங்கா பண்ணுமா தாயே. அம்மா, அங்க பாருங்க, நம்ம ரசகுல்லா எப்படி பறந்து வந்து விழ போகுதுன்னு. எம்மா, பெரிய பெரிய செஃப்லாம் இந்த மாதிரி தான் தூக்கி போட்டு வித்து காமிப்பாங்க. ஏடி, செஃப்னா என்னது? எம்மா, செஃப்னா வந்து பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் சமையல் செய்வாங்கல்லம்மா, இந்த டிவில கூட வந்து சமைப்பாங்களே, அவங்க தான் செஃப். ஆமா, இவளுக்கு செஃப்னு வேற நினைப்பு போல. ஒரு ரசகுல்லாவை இன்னும் முழுசா செஞ்சு முடிக்கல, அதுக்குள்ள என்னென்ன பேச்சு பேசுறா பரிவ. ஓ அப்படியே மாச்சே, உன்னை நினைச்ச எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏம்மா, எப்படி பறந்து வந்து விழுது பாத்தீங்களா? ச்சே, எவ்வளவு அருமையா பண்றா பாத்தீங்களா டி? ஆமா டி, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாரு. ஆமா, ஆனா மோரையில என்ன தெரிச்சிட கூடாது. இவ தூக்கி தூக்கி போடுறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்ன நல்லா சுட்டுட்டு நினைக்க, அத நல்லா பொரிஞ்சு வர சவுண்ட் கேக்கு. ஆமாமா. சரி சரி, சீக்கிரம் செஞ்சு கொடுங்க, நாங்க டேஸ்ட் பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் நல்ல ருசியா தான் இருக்கும் பாருங்க.
சீனி பாவல பொரிப்பாங்கன்னு. நான் சொல்றது யாரு கேக்குறா? ஆமாட்டி, 4 முடி அப்பவே நீ சொல்லிருந்தது கேட்டிருக்கலாம். என்ன இனிமே இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாம் பார்க்காம அமைதியா குடுக்கறத சாப்பிட்டுட்டு இரு. என்ன இப்ப அமத்தி போடுவோம். ச்சே, என் செஃப் கனவெல்லாம் வீணா போயிட்டு. ஆமா, அந்த செஃப் அவரது ஒண்ணுதான் இப்ப கேடு உனக்கு. அமைதியா போய் படுத்து தூங்குப்பா.